இன்னைக்கு ஸ்பெஷல் கத்தீரிக்காய். கத்தீரிக்காய் கத்திரிக்காய் எப்படி அழகா தொங்குது பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம். இதை அறுவடை பண்ணலாம். இதுக்கு அடியில் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து இது பெருசாகாது. ஒன்று. ரெண்டாவது இதை பாருங்க, இதுக்கு அடியிலையும் லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கு. அதனால இதையும் நான் கட் பண்ணுறேன். இதில் பாருங்க ரெண்டு இருக்கு. பிஞ்சு பிஞ்சா அந்த கத்திரிக்காயெல்லாம் நல்ல சாம்பாரில் போட்டால் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, மாடி தோட்டத்தில் ஆடிப்பட்டத்தில் எவ்வளோ கத்திரிக்காய்களை இப்படி வச்சுப்போம். இது ஒரு கிழிஞ்சு போன க்ரோ பேகு. இதுலேயும் கத்திரிக்காய்கள் நிறையா வந்திருக்கு. இதை ஒன்று அறுவடை பண்ணுவோம். இது கடியில் பாருங்க எப்படி இருக்குது. அதனால இதையும் நான் கட் பண்ணுறேன். சின்ன சின்ன கத்திரிக்காய்கள்லாம் அப்படியே முழுசாகவே போட்டு சமைக்கலாம் நம்ம. ஒரு சில இதில் வந்துட்டு 1, 2 இப்படி தான் கத்திரிக்காய்கள் வருது. செவந்தம்பட்டி கத்திரி இதுதான். பர்பிளில் ஓரத்தில் வந்து வெள்ளை வெள்ளையாக கூடாக இருக்கும். இது ஒரு 12x12 இன்ச்சில் ஒன்று வந்ததுனால ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்க, கையே கொள்ளலை கத்திரிக்காய் அறுவடை. நடுநடுலையே ஒன்று பறிச்சிட்டோம். சூப்பராக இருக்குல்ல. எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம் செமையா. இன்னைக்கு ஸ்பெஷல் கத்தீரிக்காய். கத்தீரிக்காய் செம்மையா இருந்துச்சுல. கத்திரிக்காய் நினைக்கும் போதே ஒரே சிரிப்பாக வருது. நான் விதவிதமாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னோட 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி வீடியோஸ்லாம் போய் பாருங்களேன். கண்ணாடி கத்திரிக்காய், உஜாலா கத்திரிக்காய், பிங்க்கு கத்திரிக்காய்ன்னு நிறைய அறுவடை பண்ணியிருப்பேன்.